அதுக்கு வந்து மேடம் ஸ்ரீ கலைவாணி அவங்களை நான் அழைக்கிறேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமா ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், அதுவும் அந்த ஹீலிங் மொடாலிட்டியில வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ அந்த ரீசெண்டா வந்து ஒரு 5 மாசமா அந்த ஹீலி டிவைஸ் வாங்கி நிறைய பேருக்கு ஹீலிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கெயின் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எப்படி ஹீலிங் வந்து ஆப்ஸ் இருக்கு, ஆப் மூலமா எப்படி பண்ணலான்றது, இந்த ஆப் மூலமா எப்படி பண்ணலான்றத அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ஓவர் டு மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா சார் வந்து சூப்பரா வந்து தியரிட்டிக்கலா இந்த ஹீலி பத்தியும் இதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம இதை வந்து பிராக்டிக்கலா அப்படின்னு பார்ப்போம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் இந்த டிவைஸ். ஹீலின்றது இந்த டிவைஸ் சார் ஏற்கனவே காட்டியிருக்காங்க. இப்போ இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒயிட் ஆப்பு, இன்னொன்று பிங்க் ஆப், இன்னொன்று ப்ளூ ஆப். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஆப் இதில் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளூடூத்தில் ஆப் வழியாக தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப்ஸில் தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த டிவைஸில் அந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது இந்த டிவைஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு இது எந்த விதத்தில் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து நம்ம பெனிஃபிட்ஸை பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பிங்க் ஆப்க்கு போகலாம். பிங்க் ஆப்போடைய பர்பஸ் எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்ம சொன்னாலே பிங்க் ஆப் அண்ட் ப்ளூ ஆப். பிங்க் ஆப் என்ன பண்ணோம்னா செல்லுலார் லெவல்ல போய் இது வந்து கரெக்ஷனை வந்து உருவாக்குது. அதாவது இப்போ சார் வந்து செல்ஸ் வந்து சொன்னாங்க இல்லையா, எப்படி நம்ம டிஷ்யூஸ், ஆர்கன்ஸு, அதுக்கப்புறம் செல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்டம்ஸ், மாலிகல்ஸ் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம எங்கே வந்து கரெக்டாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் தான் அது வந்து நிற்கிது. ஸோ அங்கே இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேயே நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ணும்போது என்ன ஆகும், செல்லுலார் லெவல்லே அங்கே கரெக்ஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா செல்ஸுமே தன்னை ரெஜினரேட் பண்ணிக்கும் போது புதுமை, அதாவது தன்னை ஒரு செல்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஸ்க்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்ஸுமே நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் ரெஜினரேட் ஆகிடும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன், ஒரு டயபெட்டிக்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு க்ரானிக் டிசீஸ் இருக்குது, இல்லை மைக்ரேன் ஹெட்டேக் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அவங்களுக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது வந்து காலத்துக்கும் கூடவே இருக்குதுன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது மைண்டில் தான் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட் வந்து ஆகுதே தவிர இப்போ செல்ஸுக்கு எப்படி அது போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செல் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள அதை வந்து புதுமைப்படுத்திக்கும் போது அதே மெமரியை தான் பாஸ் ஆன் பண்ணிட்டு போகுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஸ்டோர் அப் ஆயிருக்கு, தனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, தன்னுடைய இதில் வந்து டயபெட்டிக் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஏதோ மைக்ரைன் ஹெடேக் இஷ்யூஸ் இருக்குன்னு அப்படின்னு அது மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நெக்ஸ்ட் நியூவாக வர செல்லுக்கு வந்து இதே தான் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு போகுது. ஸோ இங்கே என்ன நம்பருக்கு இந்த ஹீலியால் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம் அந்த செல்லுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் போய் வந்து கரெக்ஷனை உருவாக்குது. ஸோ அங்கேயே வந்து ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளத்திலே வந்து கரெக்ஷனை வந்து இது அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வர அந்த நியூ செல்லில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மெமரி தான் அங்கே வந்து ஸ்டோர் அப் ஆகும். அப்போ அதுக்கு தன்னை தானே வந்து மாற்றிக்கக்கூடிய சக்தி, அதாவது ஹீலிங் பவரும் வந்துடுது. அது அந்த செல்லுடைய இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆக நம்ம பார்க்க முடியும். இப்போ செல்லுக்கு என்னென்ன லெவலில் இருந்தால் எப்படி இருக்கும் பாதிப்புன்றதும் சார் கிளியராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அந்த -60 to -90 இருந்தால் யங் செல், அதுக்கு மேலே அதாவது அந்த இது போக 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 இப்போ -10க்குலாம் போயிடுச்சுன்னா கேன்சரே டெவலப் ஆகிடும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு போக விடாமல் நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேயே அந்த கரெக்ஷனை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஸே வந்து தன்னைத்தானே ஹெல்தியர் செல்ஸாக வந்து மாற்றிக்க முடியும். இப்போ இந்த பிங்க் ஆப்புக்குள்ளே நம்ம போகலாம். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, என்னுடைய மேகிலி கனெக்ட் ஆயிடுச்சு. நான் திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். பாருங்க, இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளூடூத் அப்படின்னு கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த லைட் வந்து ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இது பிளிங்க் ஆயிட்டு இருக்குன்னா அப்போ ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ டிவைஸும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைகளில் வந்து எலக்ட்ரோட்ஸை வந்து நான் அதாவது பாருங்க பிரேஸ்லெட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தோம்னா நம்மளுடைய பிரேஸ்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ் வந்து போட்டுக்கணும், வேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ப்ரோக்ராமுக்கு எந்த பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிளியராக வந்து அந்த ப்ரோக்ராம்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய இன்னொரு எண்டு தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம டிவைஸ்ல வந்து இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். நான் இதை ரிமூவ் பண்ணதால வெளியில வந்துருச்சு. திரும்ப கனெக்ட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 229 ப்ரோகிராம்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஏன்னா நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ அதுதான் வந்து ஹையர் எண்ட். ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா, 229 ப்ரோகிராம்ஸ் வந்து இருக்கு. இந்த பாருங்க இவ்வளவும் ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் ஒரு பேசிக்கா ஒரு ப்ரோகிராம் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கோல் சைக்கிள்ன்றது ஸ்டார்ட்டிங் ப்ரோகிராம். இது வந்து பியூரிஃபை பண்ணும். அந்த செல்ஸ்ல இருக்க ஒரு இதுவும் வந்து ஒரு ப்ரோகிராம் நேம்லயே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பியூர்ன்றது செல்ஸை பியூரிஃபை பண்றது, கேர்ன்றது செல்ஸுக்கு வந்து கேர் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நேமிங்லேயே வந்து ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரோகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் பியூர்ன்றது கிளிக் பண்றேன்னா இங்க பாத்தீங்களா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பிரேஸ்லெட்ஸ் வேர் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம இதோட வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் நான் கையில வேர் பண்ணிப்பேன். அப்ப அந்த எலக்ட்ரோட்ஸை அவங்க கொடுத்துருக்க மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க எனக்கு வந்து இப்போ ப்ளூ லைட் வந்து அதாவது கனெக்டிவிட்டிக்காக பிளிங்க் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகும்போது கிரீன் லைட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரோக்ராம் வந்து இதுல வந்து டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. அப்ப கிரீன் லைட்டும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகுறது தெரியும். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் வந்து இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா டிவைஸுக்கும் நம்மள இந்த எலக்ட்ரோடு வழியா தான் நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்மளுடைய செல்ஸ் வந்து போகும். ஸோ இந்த மொபைலுக்கு வந்து நம்ம அதுக்கப்புறமேட்டு ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இதுல வந்து ஒன்ஸ் ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா டிவைஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆகுறதுன்னு ஒரே ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்ப பாருங்க, இதுல வந்த உடனே நமக்கு இங்க இன்டென்சிட்டின்னு இருக்கும். இதுல வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி ஜெனரேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இதுக்கு ஒரு பாஸ்ட் 5, 6 மந்த்ஸா இத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு இந்த 15% இங்க பாருங்க 15% இன்டென்சிட்டிலே எனக்கு வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் சப்போஸ் புதுசா போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 20, 25, 30 கூட தேவைப்படும். அப்ப நான் இங்க இன்டென்சிட்டி இன்கிரீஸ் பண்ணிப்பேன். இந்த இன்டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது எனக்கு இங்க கரண்ட் ஃப்ளோ வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிட்டே இருக்கு இல்லையா? இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்ப இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ்ல ப்ரோகிராம் வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. இந்த பியூர்ன்ற ப்ரோகிராம். இந்த வயர்கள், இந்த எலக்ட்ரோட்ஸ் வழியா எனக்கு வந்து என்னுடைய செல்ஸுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேணும்ன்றதும் இது ஏஐ டிவைஸ்ன்றதால இது ஆட்டோமேட்டிக்கா இங்க கேப்சர் பண்ணிக்கும். எனக்கு இந்த மூமெண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி தேவை, இல்ல அடுத்த மூமெண்ட்டுக்கு என்ன தேவைன்னு இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் செய்யும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்ப பாருங்க மாறிடுச்சு பாருங்க 104 ஹெர்ட்ஸ்ன்னு காட்டு. ஸோ அந்தந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதே வந்துட்டு ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். இங்க டைமிங் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு டைம். இப்போ வந்து டைமர் வச்சிருக்காங்க 51 மினிட்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த 51 மினிட்ஸ் முடிகிற வரைக்கும் இது வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஒன்ஸ் இந்த 51 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரீன் லைட் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஸ் இப்போ இந்த பியூர்ன்ற ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணியிருக்கிறதால நம்மளுடைய செல்ஸ் வந்து பியூரிஃபை ஆகுது. அதாவது டீடாக்சிஃபிகேஷன் வேலை வந்து நடக்கும். செல்ஸ்ல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றிட்டு அதை வந்து பியூரிஃபை பண்றது இந்த ப்ரோக்ராமுடைய வேலை. ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் கொஞ்சம் காட்டுறேன். இது நான் இப்போ ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில வந்துடுறேன். இப்போ அடுத்தது வந்து லோக்கல் ஸ்டிமுலேஷன். சில பேருக்கு சொல்லுவாங்களா மைக்ரைன் ஹெட்டேக் இருந்துகிட்டே இருக்கு, ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, தூக்கமே வரல, இன்சோம்னியாவா இருக்கு, இல்ல கிரானிக் பெயினா இருக்கு, இல்ல முதுகு வலிக்குது, இல்ல ஜாயிண்ட் வலிக்குது, இந்த மாதிரி இது எல்லாமே லோக்கல் ஸ்டிமுலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஆங்ஸைட்டிக்கான ப்ரோக்ராம். இதை நான் செலக்ட் பண்ணேன்னா இங்க பாருங்க இங்க பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர் எலக்ட்ரோட்ஸ் போடணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரியான இயர் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. இந்த இதை வந்து எடுத்து கிளிக் பண்ணிக்கணும். காதுல வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு இதோட இன்னொன்று 2 இந்த டிவைஸோடைய அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த லோக்கலைஸ்டு ப்ரோக்ராமும் வந்து எங்கே தேவை எந்த இதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்குமோ அதை வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரீவியஸாக காட்டினாலே அதே மாதிரி ரன் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலயும் இருக்கு. நம்ம சார் சொன்னாங்களே லேர்னிங்க்கு இருக்கு, ஜாப் அண்ட் ஃபிட்னஸ்க்கு இருக்கு, மென்டல் பேலன்ஸ் இருக்கு. நான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மென்டல் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் வெல்பீயிங், நமக்கோட எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, அப்போ இந்த எமோஷனல் வெல்பீயிங்கை நம்ம ரன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபீல் குட் சிஸ்டம்ன்றதை நம்ம ரன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கண்டென்மெண்ட் சிஸ்டம், கண்டென்மெண்ட் அக்யூட் வந்து ரொம்ப முக்கியமானது. இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து சில அடிக்டிவ் ஹேபிட்ஸ் வந்து இருக்கலாம். இல்ல ஸ்மோக்கிங் கண்டினியூவா இருந்துட்டே இருக்கும். இல்ல வந்து ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கலாம். இல்ல ஈவன் சாப்பிட்டுட்டே இருக்கிறது, இல்ல டிவி பார்த்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்டிவ் ஹேபிட்ல அவங்க இருக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு வரதுக்கு வழி தெரியல அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது அதுல இருந்து அவங்க வெளியில ஈஸியா வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது என்ன நடக்குது இங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஹேபிட்ஸ்குள்ள போய் மாட்டிக்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன விஷயம்ன்றது தெரிஞ்சுக்கணும். சார் சொன்னாங்க இல்லையா, எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டோடைய ஃப்ரீக்வன்சியும் வைப்ரேஷனும் அதீதமா இருக்கு. அவங்களுடைய செல்லுலார் லெவல்லயும் சரி, அவங்களோட ஆரிக் ஃபீல்ட்லயும் இதுதான் மேன்மையா இருக்கிறதால இவங்க அதை போய் அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாமே கலந்துருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைஞ்சது. பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. அப்ப நம்ம எதை வந்து அதிகமா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம், நம்ம எதை வந்து அதிகமா வைப்ரேட் பண்றோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்குள்ள வந்து அந்த ஆல்கஹால் இன்டேக்குக்கோ இல்ல வந்து இதுக்கான ஸ்மோக்கிங்கான ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம அத வந்து அட்ராக்ட் பண்றோம். அதனால தான் நமக்கு அது ஒரு ஹேபிட்டா வந்தது. இப்ப அத நம்ம வந்து சரி பண்ணணும்னு மைண்ட்ல நெனச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளால விட்டு வெளியில வர முடியலனாலும், இந்த புரோகிராம்ஸ் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறைக்க ஆரம்பிச்சு, அந்த ஃப்ரீக்வன்சி பேலன்ஸ் ஆகும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த டிஸ்கனெக்ஷன் ஆயிடும். நெகட்டிவ் எனர்ஜில அட்ராக்ஷன்ல இருந்து அத டிஸ்கனெக்ட் ஆயி, அவங்க அதுலருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துர முடியும். ஸோ அதுக்கு இந்த ப்ரோகிராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப பண வரவுக்கு முக்கியமா சொன்னாங்களே வெல்த் ஜெனரேஷன். அப்ப எல்லாருக்குமே தெரியும். இந்த சக்ராஸ் வந்து எவ்வளவு தூரம் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும்ன்றது எல்லாருமே எல்லா இதுலயும் பார்த்திருப்போம். யோகாலயும் சரி, நம்ம ரேக்கிலயும் நெறைய நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த சக்ராஸ்ல நம்மளுடைய ரூட் சக்ரா நல்லா ஸ்ட்ரென்தன்டா இருக்கணும். அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா பவர்ஃபுல்லா இருக்குதோ, அப்ப வந்து அந்த மனி ஃப்ளோவ வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ரூட் சக்ரா புரோகிராம நம்ம ரன் பண்ணி இது ஒரு 33 மினிட்ஸ் தான். இதுல எல்லாமே 30 மினிட்ஸ், 33 மினிட்ஸ் தான். இத நம்ம ரன் பண்றது மூலியமா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி ரூட் சக்ராவோட ஃப்ரீக்வன்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஆக்ஷன்ல இருந்துட்டே இருக்கிறோம். எய்தர் ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல இதுதான்ட்டு இல்ல. ஏதாவது ஒரு விதத்துல வந்து அவங்களுக்கு என்னுடைய ஸ்டூடண்ட் நான் வந்து ரன் பண்ணும்போதே, இந்த இதுலயே வந்து எங்கருந்து வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மனி ஃப்ளோ வந்து வந்திருக்கு. ஸோ எப்படியாவது வந்து அவுட் ஆஃப் த ப்ளூல இருந்து யூனிவர்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கு இந்த ப்ரோகிராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, இந்த டீப் சைக்கிள் ஹெச்ன்றது சொல்றோம். இந்த டீப் சைக்கிள் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் நம்ம சொன்னோம் இல்லையா? எங்க இருக்கு ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, மென்டல் பாடிலயும், எமோஷனல் பாடில தான் இருக்கும். அது அப்புறமேட்டு அதுல ரொம்ப அதிகமா ஆக ஆக தான் என்ன ஆகும்னா, பிசிக்கல் பாடில ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சிம்ப்டமாவோ, ஒரு டிசீஸாவோ. ஸோ அதுக்கு தான் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க கோ டூ த ரூட்ஸ்ன்ற ப்ரோகிராம் இருக்கு. இந்த ப்ரோகிராம் இல்லன்னா இந்த ஃப்ரீ ஃப்ளோ, இந்த ரினியூவல் இதெல்லாம் நம்ம ரன் பண்ண இதுக்கான விஷயத்தெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இப்ப சாப்பிட்டோனே சில பேருக்கு டைஜெஷன் சரியா ஆகல, அவங்களுக்கு கரெக்ட்டா இதுல வந்து போய் சேரல அப்படின்னா, இந்த டைஜெஸ்ட் ஆல் ப்ரோகிராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நேமிங்கே வந்து ரொம்ப ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். யாருக்குமே இதுக்காக புதுசா ஏதாவது ஒண்ணு வந்து தெரிஞ்சுக்கணுமா, படிக்கணுமான்ற அவசியமே இல்ல. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அகாடமிக்கும் இருக்கு. பட் ஸ்டில் வந்து நம்ம இத பார்க்கும்போதே ஈஸியா லேமேனுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க இந்த கிட்னி ஹார்மோனி குடுத்துருக்காங்க ஃபீமேல், கிட்னி ஹார்மோனி மேல் இந்த மாரிலாம் தனித்தனியா வந்து அந்தந்த ஆர்கன ஹார்மோனைஸ் பண்றதுக்கும் தனித்தனியாவே இருக்கு. இதுல முக்கியமா இந்த ப ப்ரொஃபஷனல்ல என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ். இதுதான் 72 புரோகிராம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா குடுத்துருக்காங்க. வேற எந்த எடிஷன்லயும் வராது. இதுல பார்த்தீங்கன்னா, இது ஒரு இதும் ரொம்ப முக்கியமானது. பாருங்க பிரெயினுக்கு ஹார்மோனி பண்ணிக்கிறது, ஹார்ட் ஹார்மோனி பண்றது, மசில் ஹார்மோனி ஒரு ஆர்கனும் நான் சொன்னேன் இல்லையா? தனித்தனியா தனியாவே அத அந்த ஆர்கன வந்து ஹார்மோனைஸ் பண்றதுக்கும் புரோகிராம்ஸ் வந்து இருக்கு. இப்ப இதிலேயே பாருங்க டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர் 2ல வந்து அமினோ ஆசிட்ஸ் இது பண்றதுக்கு, ஆல்கலைன் நம்ம பாடி ஆல்கலைனா வச்சுக்கிறதுக்கு, கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இப்ப விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நெறைய பேர் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கால்சியம் போதல, விட்டமின் டி பத்தல, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது வந்து பத்தலன்னு சொல்லும்போது சப்ளிமெண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்ப அந்த மாரி எடுத்துக்கும்போது இந்த இந்த ஃப்ரீக்வன்சிய நம்ம சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க எடுத்துக்கிற இதுல இருந்து கரெக்ட்டான சாராம்சத்துல
நாள் அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸோ இல்ல விட்டமின் இன்டேக்கோ வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ். இதுல பாருங்க விமனுக்கான ப்ரோக்ராம் இருக்கு, சில்ட்ரனுக்கான ப்ரோக்ராம், சைக்கிக் ப்ரோக்ராம், தூக்கம் வரலையா தூக்கம் நல்லா வரதுக்கான ப்ரோக்ராம் இருக்கு, ஸ்கின் ஹார்மோனைஸுக்கான ப்ரோக்ராம் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா ப்ரோக்ராம் இருக்கு. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து இன்ஃபர்டிலிட்டியில அஃபெக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்த்துக்கான ப்ரோக்ராம், லிபிடோ, அதுக்கப்புறம் வந்து ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான ப்ரோக்ராம், இம்பியூரிட்டிஸை வந்து சரி பண்றதுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி தனித்தனி இதுலயும் பாருங்க ஆல்கஹால் இன்டேக்னு தனியாகவும் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த இது ஹேபிட்ல இருந்து அவங்க வெளியில வருது. ஸோ அதனாலதான் இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன் நான். இதுலயே பாருங்க இந்த இதுல ஃபைல பாத்தீங்கன்னா அவங்களுடைய இது சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்கு, ஆக்டிவேஷன் நல்லா இருக்கிறதுக்கு, மொபிலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு இதுக்குமே பார்த்து பார்த்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமா வந்து இன்னொன்னு என்னன்னா இந்த பவர் ஆஃப் த்ரீன்றது. இந்த பவர் ஆஃப் த்ரீன்றது பாத்தீங்கன்னா வாதா பித்தா எல்லாருக்கும் ஆயுர்வேதா இது தெரியும். ஆயுர்வேதா எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேசிக் சாராம்சமே கான்செப்ட் வந்து எங்க இருந்து வருது, வாதா பித்தா கபால இருந்து தான் வருது. ஸோ அந்த இது மூணும் வந்து கரெக்டா இருக்குது, பாடியில கரெக்டா இருக்குன்னா அப்ப அது ஒரு ஸ்ட்ரென்தண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப வாதம் அதிகமா இருக்கு, இல்ல எனக்கு பித்தம் நிறைய இருக்கு, இல்ல கபம் நிறைய இருக்குன்னா அப்ப இதுக்குன்னு தனித்தனியா இங்க ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நான் கபா போட்டேன்னா இது வந்து 54 மினிட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இங்க ஸ்டார்ட் கொடுத்தேன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி டிவைஸ்க்கு வந்து ப்ரோக்ராம் டிரான்ஸ்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோடு வழியா என்னுடைய பல்சஸ், அதாவது இந்த இதுல எலக்ட்ரோடு வழியா என்னுடைய செல்ஸுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி நான் கண்டினியூ கொடுக்க எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அது வந்து சப்சைட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இதுல சோல் சைக்கிள் சொல்லிட்டு என்னோட எடிஷன்ல நான் வாங்கும்போது எனக்கு கிடைச்சது. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க சோலையும் வந்து பியூரிஃபையா வைக்கிறதுக்கும், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், நம்மளுடைய அக்செப்டன்ஸ் மோடு வந்து நல்லா பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கும், இன்னர் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்குமே தனித்தனியா இங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ அற்புதமான ப்ரோக்ராம்ஸா இந்த செல்லுலார் லெவல்ல நம்மளுக்கான கரெக்ஷன்ஸை வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பிங்க் ஆப்ல நம்ம பார்த்துருக்காது. இப்ப இதே நம்ம வந்து ப்ளூ ஆப்ல பார்க்கலாம். நான் முன்ன என்ன சொன்ன, பிங்க் ஆப் வந்து செல்ஸை கரெக்ட் பண்றதுக்கு, செல்லுலார் லெவல்ல இருக்கிற மெமரிஸை வந்து எரேஸ் பண்ணி, பழைய மெமரி எரேஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து அதில் ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த பிங்க் ஆப். அதாவது நம்ம இதை பண்ணும்போது முக்கியமா தண்ணி நிறைய இன்டேக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் தண்ணி நிறைய இன்டேக் பண்ணணும்னா உங்களுக்கே நிறைய தெரியும், சயின்டிபிகலி ப்ரூவனு. இப்போ வந்து சயின்டிஸ்ட் எமோட்டோன்றவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணிக்கு வந்து கிரகிப்பு தன்மை நிறைய இருக்கு. நீங்க பாசிட்டிவான வார்த்தையை சொன்னீங்கன்னா நல்ல கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும், நெகட்டிவான வார்த்தையை சொன்னீங்கன்னா கொடூரமான கிறிஸ்டல்ஸா ஃபார்ம் ஆகும்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்ம தண்ணி நிறைய குடிக்க இது ஒரு வேலை என்ன பண்ணுது, இன்ஃபர்மேஷனை தான் வந்து பாஸ் ஆன் பண்ணுது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்றோம். அப்போ தண்ணி இன்டேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி வந்து ஈஸியா எல்லா செல்ஸுக்கும், இப்போ பிளட் எப்படி நம்ம உடம்புல ஃபுல்லா சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கோ அந்த மாதிரி தண்ணி நம்ம குடிக்கும்போது எல்லாத்துக்கும் நல்லா ஈஸியா பரவும் போது அந்த தண்ணி வந்து அந்த பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கிரகிச்சு எல்லா செல்லுக்கும் ஃபாஸ்டா வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால இந்த பிங்க் ஆப் நம்ம ரன் பண்ணும்போது தண்ணி குடிக்கிறது மஸ்ட்ன்றது சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது ப்ளூ ஆப். இந்த ப்ளூ ஆப்போடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம உடம்ப சுத்தி வந்து கோஷாஸ்ன்னு சார் சொன்னாங்க. அது மாதிரி தான் சட்டில் எனர்ஜிஸ், அதாவது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லுவோம், கண்ணுக்கு தெரிய சூக்ஷ்ம உடல்கள். அப்ப அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் இங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பிசிக்கல் லேயர்லயும் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகணும், அதே மாதிரி சட்டில் லேயர்லயும் நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகணும். ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ்டா செய்யும் போது நமக்கு வேண்டியது வந்து ஹெல்த் ஆகட்டும், வெல்த் ஆகட்டும், எந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் அதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வர முடியும்ன்றதுக்காக இங்க கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் நாங்க வந்து சொல்லியும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க முக்கியமா வந்து இந்த ஆரா அனாலிசிஸ், கோச் அனாலிசிஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஓகே 229 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நான் இதுல எப்படி வந்து எனக்கு வேண்டியது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெசனன்ஸ் பிளஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இதுல ரன் பண்றோம் அப்படி அதுக்குள்ள போனோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ். இந்த ப்ரோக்ராமை நான் வந்து ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இதுக்கு முக்கியமானது இந்த ஒயர்ஸ் வந்து தேவையில்லை. இதுக்கு வெறும் பிங்க் ஆப்புக்கு தான் தேவை. இந்த ப்ளூ ஆப்பை பொறுத்த வரைக்கும் டிவைஸும் இதுவும் தான் வந்து தேவை. என்னது, டிவைஸும் மொபைலும் தான் தேவையா இருக்கும். இப்ப நான் வந்து உங்களுக்கு என்னுடைய கிளையண்ட்ஸ் இவங்களா இருக்காங்க. நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ்ல என்ன ப்ரோக்ராம் இப்ப தேவை அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்ப நான் வந்து இதுல வந்து ரன் பண்றதுக்கு முதல்ல ஸ்டார்ட் அனாலிசிஸ் கொடுத்துறேன். டிவைஸ் வந்து கனெக்ட் பண்றேன்.
இப்ப கனெக்ட் பண்ணோனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த 229 ப்ரோகிராம்ஸ்லயும் இப்ப அட் பிரசன்ட் என்ன தேவைன்றது அதுவே வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ 5 ப்ரோகிராம் அது வந்து குடுக்கும். அந்த 5 ப்ரோகிராமும் அவங்களுக்கான இந்த வாரத்துல இந்த 5 ப்ரோகிராமையும் அவங்க வந்து ரன் பண்ணிக்கிறதுக்கு அது லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ என்னென்ன ப்ரோகிராம்ஸ் வருதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க அனலைசிஸ் நடக்குது. அனலைஸ் நடந்தோனே இதுல வந்துருச்சு. இப்ப என்ன வந்திருக்கு? ஜாப் ப்ரோகிராம், மெரிடியன் 2, ஃபிட்னஸ் ப்ரோகிராம், மென்டல் பேலன்ஸ், ஸ்லீப் ப்ரோகிராம். ஸோ இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகறதுக்கு மென்டல் ப்ரோகிராம்ஸ், ஜாப் வந்து அதிலேயே ஸ்லீப்பும் இருக்கு. இந்த பாருங்க தனியா ஸ்லீப் ப்ரோகிராம்ஸும் இருக்கு. ஸோ கரெக்ட்டா அதுவே வந்து அனலைஸ் பண்ணி இவங்களுடைய ஆரா நான் ஏற்கனவே இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறதால, இதுதான் அவங்களுடைய ஆரா. இப்ப ப்ரொஃபைல் கிரியேஷன்ல நாங்க ஆரா வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாரி ஸ்டோர் பண்ண பிறகு, அவங்களுக்கு இந்த உலகத்துல எங்க வேணாலும் இருக்கட்டுமே, அவங்க எங்க இருந்தாலுமே ப்ராப்ளமே கிடையாது. டிவைஸும், மொபைலும் இருந்தா போதும். அவங்களுக்கு என்ன தேவைன்றது ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்ப பாருங்க நான் ஆரா அனாலிசிஸ் காட்டுறேன். இப்ப இவங்களுடைய ஆரா எப்படி இருக்குன்றது பார்ப்போம். கன்டின்யூ குடுக்குறேன். இவங்களுடைய சக்ராஸ் வந்து எந்தெந்த சக்ராஸ்க்கு என்னென்ன தேவை இருக்குன்றது பாருங்க லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்கு? கிரவுன் சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு, த்ரோட் சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு, ரூட் சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஓகே. இது என்னன்னா திரும்பவும் இது வந்து டீப்பர் அனலைசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்னன்னா, இவங்களுக்கு எந்த விதத்துல சொல்யூஷன் குடுக்க முடியும்ன்றது பார்க்கணும். நம்ம வெறும் அனலைஸ் பண்ணிட்டே இருந்தா போதாது இல்லையா? அதுக்கு சொல்யூஷன் வந்து ரொம்ப மஸ்ட். அப்ப இவங்களுக்கான பிரசன்ட் ஸ்டேட் என்ன? டிசைர் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்க தனித்தனியாவே வந்துருச்சு. இவங்களுடைய ஒரு சக்ராவும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுச்சு. அந்த லிஸ்ட் அவுட் பண்ண அந்த 3 சக்ராலயும் இவங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட் என்னன்றதும் குடுத்துட்டாங்க. அப்புறம் டிசைர் ஸ்டேட். இந்த டிசைர் ஸ்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். இவங்க இப்ப எப்படி மாறிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க சொல்யூஷனா குடுத்துருக்காங்க. ஓகே. எனக்கு இந்த ப்ராப்ளமும் குடுத்தாச்சு. இதுக்கான சொல்யூஷனும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா குடுத்தாச்சு. ஆனா இத நான் எப்படி தினமும் இப்ப வந்து நான் இத பிடிஎஃப்பா எடுத்து குடுத்துற முடியும். ஆனா இது தினமும் நான் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க முடியும். இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைல் இத வந்து பண்றதுக்கு, ஃபாலோ பண்றதுக்கு யாருக்குமே டைம் இருக்கறதில்ல. அப்ப எப்படி பண்ணலாம்? சிம்பிள் சொல்யூஷன் வைப்ரேட். வைப்ரேட் பண்ணும்போது நான் இப்ப டெமோக்கு 17 செகண்ட்ஸ் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா 17 செகண்ட்ஸ் குடுத்தோனே இவங்க எங்க இருக்காங்கன்னா அதெல்லாம் அவசியமே இல்ல. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வென்சி அவங்களுக்கு அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு சென்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்ப பாருங்க இதுதான் ஃப்ரீக்வென்சி சென்ட் ஆகுது. ஸோ இந்த மாரி நம்ம ஃப்ரீக்வென்சிய ஒரு நாளும் தினமும் இதுக்கு வந்து இது வந்து இப்ப ஹிஸ்டரியில ஸ்டோர் ஆயிடும். தினமும் சென்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல போய் அது பம்பார்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய சக்ராஸ்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே ரெக்டிஃபை ஆக ஆரம்பிக்கும். இப்ப அடுத்தது பார்க்கலாம். கோச் அனாலிசிஸ். சார் சொன்னாங்க இல்லையா, அவருக்கு ஃபேவரைட் இது வந்து கோச் அனாலிசிஸ். ஒருத்தவங்க பண்ணத வந்து சார்ட்டே வந்து டபுளா காட்டியிருந்தாங்க. இதுல இவங்களுக்கான விஷயத்த நம்ம பார்ப்போம். இதுல இவங்களுக்கு சும்மா நானே இதுல இருக்க டெம்ப்ளேட்ல வந்து நான் போடுறேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுல பாருங்க, ஐ அம் ஓப்பன் டூ த இன்ஃபினிட் அபண்டன்ஸ் தட் சரவுண்ட்ஸ் மீ. இப்ப இந்த இன்டென்ஷன் இவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத அனாலிசிஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். அதுதான் அந்த 10 திமேட்டிக் ஃபீல்டா அந்த இதுல வந்து தெரிய ஆரம்பிக்கும். வீல்ல வந்து தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க, இவங்க வீல்ல வந்து பொட்டென்ஷியல் சூப்பரா இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க. அதே மாரி எமோஷனல் பேலன்ஸும் சூப்பரா இருக்கு. கோல்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அவங்க எங்க வந்து முக்கியமா அவங்களுக்கு கவனிக்கணும்னா, கரியர்ல கவனிக்கணும் அப்படின்றத அதுவே செலக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல்லயும் அவங்க வந்து கவனிக்கணும். அடுத்தது வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப்லயும் ஆரஞ்சு இருக்கு. ஸோ இந்த மாரி ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து பிரையாரிடைஸ் பண்ணி அத கவனிக்கணும். கிரீன்ல மாறுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இத நான் ஒரு இதுக்காக சும்மா எல்லாமே செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, கன்டின்யூ குடுத்துட்டு ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுக்க போறேன். இப்ப இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இங்க 2 நம்பர்ஸ் குடுத்துருக்கோம். இது என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த 10 திமேட்டிக் ஃபீல்ட் சொன்னேன் இல்லையா? அந்த 10 திமேட்டிக் ஃபீல்டுக்கும் அதுக்கு வந்து சப் பாராமீட்டர்ஸ்ன்னு இருக்கு. அந்த ஒரு சப் பாராமீட்டருக்கும் 2 அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இப்ப பாருங்க, ப்ரொஃபஷனுக்கு 2 சொல்லுவோம். இதுல பார்த்தீங்கன்னா 94 என்ட்ரீஸ் வந்து இருக்கு. இந்த 94 என்ட்ரீஸும் நம்ம வந்து எது இவங்களுக்கு தேவைன்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஈவன் நமக்கே நம்ம ரன் பண்ணும்போது இத்தனை என்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு எது பெஸ்ட்டா இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம ஏஐ டிவைஸ் கிட்டயே விட்டுருவோம். நம்ம இத ஸ்டார்ட் அனாலிசிஸ் குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன பண்ணும்? இத்தனை என்ட்ரீஸ்ல இவ்ளோ சப் பாராமீட்டர்ஸ்க்கும் அதுவே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க அனலைஸ் பண்ணுது. பிரெத், ஸ்பிரிச்சுவாலிட்டி, சைலன்ஸ் ஒவ்வொரு சப் பாராமீட்டர்ஸும் அனலைஸ் பண்ணி ஒரு இதுலயும் 2 அஃபர்மேஷன அது கொண்டு வந்து அழகா நமக்கு ஒரு
பிடிஎஃபா கொடுத்துரும். அது பிடிஎஃபா கொடுத்த பிறகு அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிசைர்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டிசைர்ட் ஸ்டேட்னா அதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். அது அத்தனையும் நம்ம வந்து உட்காந்து படிச்சுட்டு அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம், அது தினமும் ப்ராக்டிஸ் பண்ணா நமக்கான இந்த திமேட்டிக் ஃபீல்டெல்லாம் வந்து பாசிட்டிவா மாறதை நம்ம பார்க்க முடியும். ஆனா அதையுமே ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதை திரும்ப தினமும் நம்ம பண்ண முடியுமானா யாருக்குமே இன்னைக்கு இருக்க டைமிங்ல பண்றதுக்கு டைம் கிடையாது. அப்ப நம்ம எப்படி இது சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா இதுல இப்ப நம்ம பார்க்க போறோம். சொல்யூஷன்றது வெரி சிம்பிள், வைப்ரேட் தான். வைப்ரேட்னு பண்ணிட்டாவே சொல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்த உடனே ஒரு விஷயம் வந்து நடக்கதை பார்க்க முடியும். ஆனா அது கன்சிஸ்டண்டா பண்ண 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 இதை மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவங்களுக்கு மெஷரபிளான ஒரு சுச்சுவேஷனாவோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ அதை வந்து வெளியில கண்கூடவா அவங்க பார்க்க முடியும். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, அத்தனை இதுவும் பிடிஎஃபா ஃபுல்லா வந்துருச்சு. இவ்வளவும் நம்ம படிக்க முடியும். இப்ப நான் வைப்ரேட் பண்ணும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி 17 செகண்ட்ஸ் இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரன் பண்றேன். என்ன ஆகுது, இவ்வளவும் வந்து இவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட்ல போய் சென்ட் ஆயிட்டே இருக்கு. இத்தனையும் நம்மளால படிக்க முடியுமா? படிக்கவே டைமே ஒரு நாள் கூட பத்தாது. அவ்வளோ இருக்கிறதையும் இது ஒரே நிமிஷம் 17 செகண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரீக்வன்சி அதுதான் ரொம்ப முக்கியமா. அந்த 17 செகண்ட்ஸ்னாலும் 959 ஹெர்ட்ஸ்ல சென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கம்பாரிசன் சார் காட்டினாங்களே அதை இப்போ பார்ப்போம். இப்போ அதே மாதிரி கோச் அனாலிசிஸ் போடுறேன். ஐ am open to the infinite abundance. அதே செலக்ட் பண்றேன், அனாலிசிஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம 17 செகண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட சென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் உண்டாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏதாவது ஒரு விதத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, முன்னாடி கரியருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தது. இப்ப பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒரு விதமா இதை பண்ண 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 என்ன ஆகும்னா இது கிரீனு, எல்லோ, ஆரஞ்சு எல்லாமே மாறி 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 ஒரு கிரீனரி ஸ்டேட்டை, அதாவது ஃபுல்லா மேக்சிமம் மாறி வரும்போது அவங்களுடைய பிசிக்கல் லேயர்ல அவங்க அதை வந்து பார்க்க முடியும். இதுக்கு தான் நம்ம இன்டென்ஷனை வந்து அதை இன்டென்ஷனை மைண்ட்ல வந்து அதை வந்து கிரகிச்சிட்டு அதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்டென்ஷன் ஒத்தன ஆக்ஷன் இருக்கணும். இன்டென்ஷன் ஒத்தன ஆக்ஷன் இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த கோச் அனாலிசிஸ் ரொம்ப தி பெஸ்டா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுலயே வந்து பார்த்தோம்னா பேட்ச் ஃப்ளவர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். என்னத்துக்கு, மைண்டை வந்து எமோஷன்ஸையும் மென்டல் பேலன்ஸையும் வந்து இது பண்றதுக்காக இப்போ வந்து நிறைய பேர் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இங்க பாருங்க ஒரு இதுவா வந்து ஃப்ரீக்வன்சியா வந்து கொடுத்துட்டாங்க. இதுல பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ்ன்னு இருக்கு, ஆஸ்திரேலியன் புஷ் ஃப்ளவர்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க கிரியேட்டிவ் ஹோமியோபதியும் இருக்கு. ஹோமியோபதி எல்லாருக்குமே நார்மலா ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுல பாருங்க 347 ப்ரோக்ராம்ஸும் ஃப்ரீக்வன்சியா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மில்லியன் இதை வந்துட்டு ஃப்ரீக்வன்சியை வந்து இவங்க பேட்டன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான சூழல்ல எங்க போவோம்னா நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கல் இதுக்கும் நம்ம போய் பார்க்கறதுக்கு பண்ணுவோம். அப்ப அது பண்ணும்போது இப்ப இந்த பிளானட்டரி இதுல போர்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து வேர் பண்ணிக்கோங்க, இந்த காலகட்டத்துக்கு இது உங்களுக்கு உபயோகமா இருக்குன்றது சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம வந்து ஒரு டைமுக்கும் நம்ம ஜெம் ஸ்டோன்ஸை மாத்திட்டே இருக்க முடியாதுல்ல. இப்ப பாருங்க இதுல வரும் அலாஸ்கன் ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு சும்மா ரன் பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரசன்ட் ஸ்டேட், இந்த ப்ராப்ளத்துக்கு, இந்த இஷ்யூக்கு சால்வ் பண்றதுக்கு என்னென்ன ஜெம் ஸ்டோன்ஸ் வேணும்ன்றதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ அனலைஸ் பண்ணோன்னே என்ன வரும்னா 5 ஜெம் ஸ்டோன்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். பாருங்க, வாட்டர் மெலன் டர்மலைன், ருட்டிலேட்டட் குவார்ட்ஸ், கோவிலைட், சிட்ரின், ரோடோலைட், கார்னட். இந்த நேம்ஸே நிறைய பேருக்கு நிறைய நேரத்துல தெரியாதே இருக்கலாம். ஸோ இதுக்காக இந்த நேம்ஸ்க்காக நம்ம இந்த கிறிஸ்டல்ஸை வந்து தேடி போகணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளா வைப்ரேட். இப்போ நம்ம வைப்ரேட் பண்றதால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெம்ஸ்டோன்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுக்கு இந்த ஜெம்ஸ்டோன்ஸை வேர் பண்ணாமலே அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம வந்து தினமும் பண்ண பண்ண என்ன ஆகும், அப்ப அந்த ஜெம்ஸ்டோன்ஸோடைய பலன்கள் வந்து நம்ம கண்கூட வந்து பிசிக்கல் லேயர்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பேட்ச் ஃப்ளவர்ஸ் ரெமிடியும் நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது நம்ம மைண்டும் சரி நம்மளுடைய எமோஷனும் சரி பேலன்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அதே நேரத்துல இப்ப நம்ம ரொம்ப டவுனா இருக்கோம், கொஞ்சம் எனக்கு எனர்ஜி வேணும், என்னால வந்து இதை இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தண்டா பண்ணணும் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறோம், சேலஞ்சஸ் பாக்குறோம் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு இங்க கரேஜ்னே தனியாவே வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐச்சிங், சிஸ்லர் சால்ஸ், இந்த எல்லாமே வந்து மைண்ட் பாடியும் எமோஷனல் பாடியும் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சியா. ஸோ இதை பண்ண
பண்ண நம்மளுடைய ரிசல்ட்ஸை வந்து நம்மளுடைய ஆரிக் ஃபீல்ட்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதாங்க இதுல ஆரா இருக்கு, கோச் இருக்கு. ஸோ ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸும் நம்ம ரன் பண்றதையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆப்பும் பிங்க் ஆப்பும் நமக்கு வந்து அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது ரெண்டும் நான் வந்து இப்போ இந்த மாதிரி ரன் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல எனக்கு வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரானிக் டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்றோம்னு எனக்கு தெரியல அப்படின்னா அப்போ இந்த ஒயிட் ஆப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது இதுல வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல வந்து நம்ம சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ப்ரோக்ராம் வேணும் அப்படின்றது இந்த ஒயிட் ஆப்பே வந்து கிளியரா கொடுத்துரும். இந்த சர்ச் ப்ரோக்ராம் இருக்கு. இதுல பாருங்க, இப்ப நான் வந்து சும்மா வந்து டயபெட்டிஸ்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இதுல பாருங்க புரோகிராம் பேக்கேஜ் 18. அப்ப செலக்ட் பண்ணனா என்னென்ன புரோகிராம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளீன் பேன்கிரியாஸ்க்கு வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். பாடிய ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். வாதா குடுக்கணும், பித்தா குடுக்கணும், லிவர் ஹார்மோனி குடுக்கணும். கிளியரா இதுக்கான என்னென்ன ரிலவென்ட் புரோகிராம்ஸோ அது எல்லாமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடும். நம்ம அதையும் வந்து டைரக்ட்டாவும் அதுல போய் பிங்க் ஆப்ல ரன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து இப்ப நம்ம ஹீலிய வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. இதுல என்னென்னலாம் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெஸ்லா காயில் குடுக்குறாங்க. ஸோ ஓகே, நான் வந்து வெளியில போறேன். என்னால எலக்ட்ரோட்ஸ் வந்து வேர் பண்ணிக்க முடியல. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா வேணும்னா, நம்ம இந்த டெஸ்லா காயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாருங்க, டெஸ்லா காயில் நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணி, இதுல ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ட்ரெஸ்ல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இது பின் பண்ணிக்கிறது மூலியமா இந்த டெஸ்லா காயில் வழியாவும் நம்மளுடைய செல்ஸ்க்கு வந்து இந்த சக்தி போறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடிசிவ் டேப்ஸ். இந்த டேப்ல என்ன பண்ணலாம்? இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா? இந்த மாரி எலக்ட்ரோட்ஸ் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி கழுத்து வலிக்குது, இல்ல கால் வலிக்குது, இல்ல கழுத்து இது முட்டி வலிக்குதுன்னா, அந்த இடத்துல இந்த டேப்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த டேப்ல இந்த அடிசிவ் டேப்ல இருக்கிற நாப்ல வந்து இந்த எலக்ட்ரோட்ஸ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட இன்னொரு எண்ட வந்து நம்ம ஹீலி டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி, இது மூலியமாவும் நம்ம நல்ல இந்த அடிசிவ் டேப்லலாம் வந்து நானே எனக்கு சில நேரத்துல பெயின் வரும்போதெல்லாம் நான் ஸ்டிக் பண்ணி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பாயறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது மாரி தான் நான் முன்ன சொன்னது இந்த இயர் எலக்ட்ரோட்ஸ் வந்து சொல்லிட்டேன். இப்ப இது கூடவே என்னன்னா, இப்போ வந்து இந்த மந்த் ஒரு ஆஃபரா வந்து இது வந்து குடுக்குறாங்க. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஹீலி. நான் முன்ன காட்டுனேன் இல்லைங்களா? எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, மேக் ஹீலின்றது பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்ட வந்து எமிட் பண்ணுது. இது வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்கோம் இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலருந்து 3 ஃபீட் 4 பக்கமும் 3 ஃபீட் டைமென்ஷன்ல வந்து அ மேக்னெட்டிக் ஃபீல்டு எமிட் ஆயிட்டே இருக்கும். எந்த ப்ரோகிராம் செலக்ட் பண்றோமோ, அந்த ப்ரோகிராம்ஸ் வந்து வெளியில வந்து குடுக்கும். அப்ப நம்ம இத சுத்தி வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஆ எத்தன பேர் இருந்தாலுமே இந்த ஒரு 3 ஃபீட்னா என்ன 3 மீட்டர்ஸ் சாரி. அப்ப 9 ஃபீட். அதுக்குள்ள வந்து யாரெல்லாம் வராங்களோ, அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவங்களுக்கு அத சக்திய வந்து குடுத்துட்டே இருக்கும். ஃப்ரீக்வென்சியா சென்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அத சென்ட் பண்ணும்போதும் அவங்களுக்கான பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல அத வந்து உணர்றதுக்கு அவங்களால முடியும். இப்ப இதுக்கான ப்ரோகிராம்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சு மேகிலி. இதுல பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு செட் ஆஃப் புரோகிராம்ஸ் இருக்கு. இதுல வந்து நான் ஷார்ட்டா காட்டிடுறேன். இதுல ப்ராஸ்பெரிட்டின்ற புரோகிராம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாருங்க கிளாசிக் புரோகிராம்ஸ் இருக்கு. அட்மாஸ்பியர் புரோகிராம்ஸ், வாட்டர் ஆக்டிவேஷன், மெக்மெஹன் புரோகிராம்ஸ், மெரிடியன் புரோகிராம்ஸ். இப்ப இந்த கிளாசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து செல்லுலார் லெவல்ல போய் செல்ஸ் ரீஜெனரேஷன் பண்றது, ஹார்மோனைஸ் பண்றது, வைட்டாலிட்டி இன்கிரீஸ் பண்றது எல்லாத்துக்குமே புரோகிராம்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பாருங்க முக்கியமா இத ஆன் பண்ணிட்டு இது பாருங்க ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது வந்து நேவல்ல வைக்கணும். அவ்வளவுதான். நீங்க படுத்துட்டு இந்த நேவல்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுல இருக்க இந்த ஃப்ரீக்வென்சி வந்து இது வழியா வந்து நம்மளுடைய நேவல் இதுல சக்கராக்கு நம்ம செல்ஸுக்கே வந்து உள்ள போகுறத நம்ம உணர முடியும். அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் புரோகிராம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாருங்க கார்ல டிராவல் பண்ணும்போது, ஆஃபீஸ்ல இருக்கும்போது, கிரியேட்டிவா ஏதாவது பண்ணும்போது இந்த இத டேபிள் மேல வச்சுக்கலாம். இப்ப நான் ப்ராஸ்பெரிட்டிய செலக்ட் பண்ணி நான் இதுல ஸ்டார்ட் பண்ணி குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுல இருந்து என்ன ஆகும்னா, ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரீக்வென்சி வந்து இதுல எமிட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இத நான் வந்து 100ல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அவ்ளோ எனர்ஜி வந்து இதுல பாருங்க எவ்ளோ தூரம் ஃப்ளோ ஆகுறது தெரியுது. அதிலேயே மாற்றம் வருது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு வந்து இங்க என்ன சுத்தி ஒரு 10 மீட்டருக்கு ஒரு 9 மீட்டருக்கு என்ன சுத்தி 4 பக்கமும் வந்து இந்த ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரீக்வென்சி இங்க ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து யாரெல்லாம் இதுக்குள்ள வராங்களோ, எல்லாருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்லயும் இந்த ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரீக்வென்சி உள்ள பம்பார்ட் ஆயிட்டே இருக்கும். அப்ப அவங்களுடைய ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே அவங்களுடைய மனசு மாறுதல், அதாவது அவங்க மைண்ட் தாட் பேட்டர்ன் ஆகட்டும், எமோஷன்ஸ் ஆகட்டும், அதுக்கு ஒத்ததா அவங்க வந்து ஆக்ஷன்ல இறங்குறத அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதே மாரி தான் ஒரு ஒரு ப்ரோகிராமுக்கும் ஒரு ஒரு ஃப்ரீக்வென்சிய வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல பாருங்க வாட்டர் இதுன்னா,
எல்லாத்துக்கும் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இருக்கு, செல் ஹார்மோனி, கிட்னி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர். இது என்ன பண்ணும், ஜார் மேல இந்த மாதிரி டிவைஸ் வச்சிட வேண்டியதான். அது 10 மினிட்ஸ் தான். இந்த வாட்டர் ஆக்டிவேஷன் எல்லாமே 10 மினிட்ஸ் தான். ஜார் மேல வச்சோடனே அந்த அந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன சொல்லணும், நான் சொன்னேன் இல்லையா, சயின்டிஸ்ட் எமோட்டோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி தான் இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃப்ரீக்வன்சி இதுல இருந்து அந்த தண்ணிக்கு பாஸ் ஆன் ஆயிடும். அப்ப நம்ம தினமும் ஒரு 4 அஃபர்மேஷன் 5 அஃபர்மேஷன் சொல்றதை விட இதுல இருந்து சென்ட் ஆகுற எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி அந்த தண்ணியில வந்து போய் அக்யூமுலேட் ஆயிடும். அப்ப அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டே இருக்கிறோம்னா ஈஸியா நம்மளுடைய உடம்புல செல்ஸ்ல அந்த சக்தியை வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு நம்ம பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ தூரம் இருக்கு. இதே மாதிரி மெரிடியன் ப்ரோக்ராம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டீப் டவுனா அக்யூபஞ்சர் லெவல்ல மெரிடியன்ஸே அதுலயே கரெக்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்காங்க. மெக்மெகைன் ப்ரோக்ராம்ஸும் அதே மாதிரி தான். சயின்டிஸ்ட் மெக்மெயின் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கின் ஹார்மோனி, சாஃப்ட் டிஷ்யூ, ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வலிக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேகிலையும் வந்து நீங்க நிறைய விதத்துல பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கேட்கலாம். ஓவர் டு சார்.